எப்போவுமே ஈஸ்வரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஈஸ்வரா அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னால் அதனுடைய லட்சியம் வந்து பிரம்ம அகம். புரியுறதா? அப்போது ஈஸ்வராவில் இருக்கக்கூடிய மாயாம்சம் அப்போனா அதை மாயான்னு தனியாக சொல்லுவோம். மாயா விச் ஹஸ் borrowed its existence from பிரம்மன், அதனால அதை மாயான்னு சொல்லுவோம். புரியுறதா? ஈஸ்வரான்னு சொன்னோம். ஸோ ஈஸ்வராவை மை சஜஷன் நம்மளுடைய டீச்சிங் சைலி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஈஸ்வரா அப்படின்னு சொன்னால் ட்ரை டு ரிசால்வ் இட்ஸ் மீனிங் இன்டு த வேர்ட் ஐ. பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அதை வந்து புரிஞ்சுக்கணும். அங்கே தான் இந்த கிளாஸோட இன்ட்ரொடக்ஷனை ஆரம்பிச்சுது. பரமாத்மாவை அகம்னு புரிஞ்சுட்டா தான் டீச்சிங் கம்ப்ளீட் ஆகுது. பரமாத்மாவை நானுன்னு நான் புரிஞ்சுட்டேன்னா அப்புறம் எப்படி எனக்கு ஒரு பரமாத்மா இருக்க முடியும்?